Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th வெக்டர் அல்ஜிப்ரா 6th சாப்டர். அதில் எக்ஸாம்பிள் 6.4 தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், பை வெக்டர் மெத்தட் நம்ம என்ன பண்ணணும்? இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட் a by sin a equal to b by sin b equal to c by sin c நிரூபிக்கணும். இந்த ட்ரையாங்கிள் அதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா a by sin a equal to b by sin b equal to c by sin cன்னு நிரூபிக்கணும். இது 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. 3 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி பை வெக்டர் மெத்தடு தான், இது ட்ரையாங்கிள் தான். இதுக்கு இது நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை சாமி. அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் போட போகிறேன். என்னது? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். நல்லா பார்த்துக்கோ கண்ணு. யூஸ்வல் மெத்தடுக்கு போகல, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இங்கே பாரு, சைன் வந்திருக்கிறதுனால நான் ஏரியாவுக்கு போகிறேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னென்னு போடலாம்? ஆஃப் இன்ட்டு, நல்லா பார்த்துக்கோ, மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் போடலாம். நான் ஏவையும் பியையும் எடுத்துகிட்டு ஏரியா போடலாம். அல்லது ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் போடலாம். நான் கண்ணு என்ன வேணாலும் ஏபி பக்கத்தை எடுத்து போடலாம், அல்லது பிசி பக்கத்தை எடுத்து போடலாம், அல்லது ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் போடலாம். அப்போ எதில் போட்டாலும் எனக்கு ஆன்சர் ஒன்று தான் வரும். நான் ஏரியா 3 விதமாக போடலாம். ஏங்கிற பக்கத்தையும் பிங்கிற பக்கத்தையும் எடுத்து கண்டுபிடிக்கலாம், அல்லது பிங்கிற பக்கத்தை சிங்கிற பக்கத்தை எடுத்து கண்டுபிடிக்கலாம், அல்லது சிங்கிற பக்கத்தையும் ஏங்கிற வெக்டரையும் எடுத்து கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு தான். ஏ வெக்டர் பி வெக்டர் எடுத்து கண்டுபிடிக்கலாம், அல்லது பி வெக்டர் சி வெக்டர் எடுத்து கண்டுபிடிக்கலாம், அல்லது சி வெக்டர் ஏ வெக்டர் எடுத்து கண்டுபிடிக்கலாம். இப்போ புரிஞ்சுதா சாமி? இதுதான் மெயின். இது தெரிஞ்சாவே இந்த கணக்கு உனக்கு ஆன்சர் வந்துடும். படம் போட்டிங்கன்னா 1 மார்க்கு, இதை எழுதுனீங்கன்னா. இப்போ ஆஃப் எல்லாம் கேன்சல் ஆயிருமா? இதுக்கான ஃபார்முலா எழுதலாம். மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னா பாருங்க, மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன், நல்லா பாருங்க, ஏபி அப்படிங்கும்போது இது ஏ இது பி, அப்போ ஆங்கிள் பை மைனஸ் சி. நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏபி அப்படின்னா ஆங்கிள், இடைப்பட்ட ஆங்கிள் பை மைனஸ் சி. பாருதா, ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் பை மைனஸ், இது ஏ இது பி. சரிதா? அப்போ ஈக்குவல் டு, அதே மாதிரி இதுக்கான ஃபார்முலா மாலஸ் ஆஃப் பி வெக்டர் மாலஸ் ஆஃப் சி வெக்டர். இது என்ன வரும்? சைன் பிசி வந்திருக்கா, அப்போ பை மைனஸ் ஏ பர் பி. இது பி இது சி, ஆங்கிள் பை மைனஸ் ஏ. புரிஞ்சுதா கண்ணு? அப்புறம் ஈக்குவல் டு, அதே மாதிரி இதுக்கு என்ன வரும் உனக்கு? மாலஸ் ஆஃப் சி வெக்டர் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் சைன் பர் சி ஏ வந்ததுன்னா என்ன வரும் நம்ம ஆன்சர்? பை மைனஸ் பின்னு வந்துடும். இதை பாரு, சி ஏ, இது சிக்கும் ஏவுக்கும் இடைப்பட்ட பை மைனஸ் பி. இது ஈஸியாக பாரு, ஏபி வந்தால் ஆங்கிள் பை மைனஸ் சி, பிசி வந்தால் பை மைனஸ் ஏ, சிஏ வந்தால் பை மைனஸ் பி. எவ்வளவுதான். இப்போ நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுதா கண்ணு? இப்போ மாலஸ் ஆஃப் ஏ வெக்டருடைய மேக்னிடியூடு ஏன்னு எடுத்துக்கோங்க, பி வெக்டருடைய மேக்னிடியூடு பின்னு எடுத்துக்கோங்க, சி வெக்டருடைய மேக்னிடியூடு சின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது என்ன ஆகும்? ஏபி பாருங்க சைன் சின்னு கிடைக்கும். இது எப்படி சைன் சி அப்படின்னா, சைன் 180 சேரும்போது மாறாது. அப்போ சைன் சி. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனுடைய சிம்பிள் பிளஸ். உனக்கே தெரியும் என்னது? ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட். ப்ரிப்பேர் பை ஒரு ஆங்கிள். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பிளஸ். பார்த்துக்கோ. அப்போ சைன் பை மைனஸ் சி சைன் சி தான். இது செகண்ட் குவாட்ரண்ட், சைனுடைய சிம்பிள் பிளஸ், சைன் பையோட சேரும்போது சைன் தான், அப்போ சி. புரியுதா? அதே மாதிரி புரியுதா கண்ணு? ஈக்குவல் டு, அதே மாதிரி இது பிசி என்ன வரும்? சைன் ஏ. கண்ணு சைன் பையோட சேர்ந்தா சைன் தான், மீதி இருக்கிற ஆங்கிள் ஏ, செகண்ட் குவாட்ரண்ட்ல பிளஸ் தான். அப்போ ஈக்குவல் டு இது சிஏ சைன் பின்னு வந்துடும்.
புரிஞ்சுதுங்களா? இப்போ பார்க்குறோம், இங்கே பாரு ஏ பை சைன் ஏ பி பை சைன் சி அப்படின்னு தானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஏபிசியால் டிவைட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஏபிசியால் டிவைட், இதை அப்போ நமக்கு என்ன, ஏபி சைன் சி டிவைடட் பை ஏபிசி ஈக்குவல் டு பிசி சைன் ஏ டிவைடட் பை ஏபிசி ஈக்குவல் டு சிஏ சைன் பி டிவைடட் பை ஏபிசி. இங்கே ஏபி கேன்சலு, பிசி கேன்சலு, இங்கே சியும் ஏவும் சியும் கேன்சல். அப்போ நமக்கு சைன் சி டிவைடட் பை சி ஈக்குவல் டு சைன் ஏ டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு சைன் பி டிவைடட் பை பின்னு வந்துடும். இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்று. ரெசிப்ரோக்கலாக மாற்றி ஆர்டராக எழுது. அப்போ ஆர்டராக எழுதும்போது ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பிசி பை